Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 33 பார்ட் 1. ஓபன் பண்ணா கரகுரா டவுனை காட்டுறாங்க. அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா கிராப் சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது. அத மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது சடனா எப்படி ஒன்று உருவாயிருக்குதேன்னு. ஏன் நம்ம கூட யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருப்போமே, ஏலியன் வந்துருச்சு, எருமாடு வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி அங்கேயே வந்து இருக்குது. அதை கரீனும் யூசுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரீனுக்கு போர் அடிச்சு போச்சு. அட போங்கய்யா, இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி நொச கொசன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவான். என்னன்னா இப்ப அந்த மாதிரி கிராப் சர்க்கிள்பாங்க, இதுக்கப்புறம் ஏதாச்சும் UFO வந்துச்சும்பாங்க, அப்புறம் ஏலியன்ஸ் வந்து எக்கு தப்பா டான்ஸ் ஆடிச்சும்பாங்க அப்படின்ட்டு யூசு சொல்லிட்டு வரும்போது மேல பாத்தீங்கன்னா ஹாலோஸுங்க சுத்திட்டு இருக்கும். அது கரீனோட கண்ணுக்கு மட்டும்தானே தெரியும். நல்ல வேலை இது யூசு கண்ணுக்கு தெரியல. தெரிஞ்சா அவ இன்னும் பீதி தான் ஆவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பூனை வந்து யூசுவோட மூஞ்சில வந்து விழுமா. அவன் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் அந்த பறந்துகிட்டு இருக்க ஹாலோஸ் இவங்களை நோக்கி வேகமா வரும். கரீன் என்ன சாதாரண ஆளா? அவ கையில வச்சிருந்த சாக்கர் பாலை வச்சு ஒரே அடி, ரெண்டும் கிருன்னு விடவிடத்து போயிடும். அதுக்கப்புறம் யூசு அந்த பூனையை பார்த்துட்டு இச்சுகோ மாதிரியே இருக்குது, வாட்ட பச்சை கண்கள். ஆனா அந்த கேட்டை பார்த்தா கரீனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும். யூசுக்குமே ஏதோ ஸ்டேஞ்சான ஃபீலிங் வரும். அது மட்டும் இல்லாம யூசுக்கு இந்த கேட்டை எங்கேயோ மீட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்புறம் அது மியான்னு பசியில இருக்குது போல, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்பா. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா பெண்ணோட இன்ட்யூஷன். சோ எனக்கு தெரியும்னு சீன் போடுவா. சரி அப்ப அந்த கேட்டை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கியான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா அப்பவே கரீன் அடிச்சு பறக்க விட்ட அந்த ரெண்டு ஹாலோஸ் இப்போ ஒன்னா சேர்ந்துரும். அப்படி சேர்ந்தாதான் பெரிய ஹாலோவா மாறிடுமே. என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஹாலோஸுங்க இவங்களை ஃபாலோ பண்ணுது. அப்படியே கட் பண்ணி உரஹரா கடையை காட்டுறாங்க. ஜின்டாவும் உருவும் வெளியில கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஜின்டா பயலுக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்லை. கஸ்டமர் வரும்போது கடையை கிளீனா வச்சுக்கிட்டா தானே ரொம்ப நல்லதும்பா. யாரு அந்த உரு. சரி எத்தனை கஸ்டமர் போன மாசம் மட்டும் வந்தாங்கன்னு கேட்டா ஒருத்தங்க கூட இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த கிளீனிங். சோ அதனால தான் ஜின்டா கடுப்பாயி கத்திட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவங்க கடைக்கு மேல ஒரு ஹாலோ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும். உரு ஒரு ஜம்ப போட்டு ஒரே மிதி அப்படியே காத்தோட காத்த கரைஞ்சிரும். எப்ப நம்ம இச்சுகோ இந்த இடத்த விட்டு போனானோ அன்னையில இருந்து இந்த ஹாலோஸுங்க தொல்லை அதிகமாகிக்கிட்டே போகுது. அவன் வர்ற வரைக்கும் இவங்க தான் சமாளிக்கணும் போல. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கடைக்குள்ள பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்கும். என்னடான்ட்டு அப்படியே நைஸா ஓபன் பண்ணிட்டு பாப்பான். கிசுக்கே புலம்பிக்கிட்டே செல்ஃப்ல ப்ராடக்ட் எல்லாம் அடிக்கிட்டு இருப்பான். அதாவது இப்போ ரீசெண்டா அவனுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருச்சாமா. அதை எப்படியாச்சும் எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணணும்னு. உடனே டெசாய் அவ்வளவுதானே, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் தான் ஈஸியா சொல்யூஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸை காட்டுவான். அது பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க், பேரு கரு குன். இதுல வெட்டுக்கிளி பிராண்டாமா. கேட்கும் போதே கொடூரமா இருக்குதே. தம்புடு வெட்டுக்கிளியோ வெட்டாத கிளியோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்ப்பா, கண்டதை திங்கிறேன்னு கழிஞ்சிட போதுன்னு பதறுவானா. ஆட என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு, நான் எவ்வளவு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. தெரியுது பார்த்தாலே தெரிகிறது. ஆட சும்மா இருங்க, செமையா இருக்குன்னு சொல்லி கையில கொஞ்சம் கொட்டி வாயில போடுவான். வயிற்றுக்குள்ள வாஷிங் மிஷின் ஓடுற சவுண்ட் கேட்கும். இத பட்டக்ஸ் ஆட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்த ஜின்டா இதுதான் சரியான கேப், இவங்க இப்படி உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், அந்த கேப்ல டவுனுக்கு போய் அங்க இருக்க ஹாலோஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணுவோம். ஏன்னா கடைக்கு முன்னாடி கிளீன் பண்றது போர் அடிக்குதுமா. பட் உரு எவ்வளவு சொல்லுவா, வேணாண்டா கடையை கிளீன் பண்ணாம கண்ட இடத்துக்கு போனோம்னா செப்பல் சாலையா கிசுக்கி அடிப்பாரு, அதனால வேண்டான்னு சொல்லி பாப்பா. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. யாருமே வராத கடைக்கு யாருக்கிட்டயா தீட்டு இருக்க, வா போவோன்னு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதே நேரம் இங்க இவங்க ரெண்டு பேரும் பூனையை கொண்டுட்டு வந்தாங்கல்ல, அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்டேஞ்சான ஃபீலிங் இருக்குது. ஆனா என்ன ஏதுன்னு அதை கரெக்டா சொல்ல முடியல. சரி பரவாயில்ல, அவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா வரப்போகுது, இது வெறும் பூனை தானேன்னு அதுக்கு பேரு ராக்குன்னு வைப்பா. அது என்ன ராக்குன்னு பேரு வச்சிருக்கேன்னு கரீன் கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான் பாருங்க. ராக்கு இல்ல ராக்குடாமா. அவ வச்சிருக்க பேண்டோட கலர் வந்து கேமல் கலராமா. அதே கலர்ல இந்த கேட் இருந்த உடனே இதோட பேரு ராக்கு. அதாவது கேமல ராக்குடாம்பாங்க, அத ஷார்ட்டா ராக்குன்னு வச்சிருக்கா. கேட்கும் போது விளக்கு மாத்தாலே அடிக்கணும்னு தோணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கோ. எப்படியே பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிங்க் கலர் காரு கண்ணைய கழட்டி மாட்டிட்டு பாக்குற அளவுக்கு இருக்கும். யாரான்னு பார்த்தா அந்த குரலை வித்தக்காரன் டான் கனோன்ஜி. இதுல மேஜிக் பண்றேன்னு புறாவெல்லாம் பறக்க விடுவான். டூசு பையா இத ஒரு இடத்துல நின்றுகிட்டு பண்ணிருக்கணும். கண்ணா பின்னான்னு குதிச்சு கால் தடிக்கி கண்டமாயி போய் கிடப்பான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு பையன் ஒருத்தன் இருப்பானே, அவன் என்னுடைய மிகப்பெரிய ரசிகன். சொல்ல போனா இவனோட சீடனாமா. அவன் இப்ப சில நாட்களா ஆளை காணும். அவன் எங்க இருக்கான் என்னன்னு விசாரிப்பான். வேற யாரும் இல்ல, நம்ம இச்சுகோவை தான் கேட்கறான். இத கரீனால நம்ப முடியல. பட் யூசு கேட்டுட்டு சந்தோஷத்துல கத்திட்டு இருப்பான். இதுல இன்னும் அந்த டான் கனோன்ஜி என்னென்னலாம் சொல்லுவான் தெரியுமா. இச்சுகோ யாருக்கும் தெரியாம இவனை தனியா வந்து மீட் பண்ணி பேசிட்டு போவானாமா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து யாருக்கும் தெரியாம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி
பண்ணிருக்காங்களாமா. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விஷயத்த அடிச்சு விடுவான். ஆனா கரீன் எதையுமே நம்ப மாட்டான். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, இல்ல உன் மூஞ்சில மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருக்காதும்பா. அந்நேரம்னு பார்த்து ஹாலோஸ் எல்லாம் வந்துருமா, அதை விரட்டிட்டு ஓடுவான். உடனே யூசுப் பார்த்துட்டு கரீன்ட்ட அது என்னன்னு கேப்பா. அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏன்னா ஹாலோவை இதுவரைக்கும் யூசுவால பார்க்கவே முடியாது. ஆனா இப்ப அவ கண்ணுக்கு அது தெரியுது. அதே நேரம் இந்த கனோன்ஜி அட்டாக் பண்றேன்னு சீன் போட்டுட்டு போனவன் கோல்டன் கனான் பால்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். எய்ம் வச்சு கரெக்டா அடிய தெரியல, வந்து அவனை கதற விட்டு அடிக்குங்க. கொஞ்சமாச்சு கருணை காட்டுங்கயான்னு எவ்வளவோ கெஞ்சுவான். தலையில தொங்க விட்டு அடிக்குங்க. அந்த டைம் தான் திடீர்னு ஜென்டாவோட என்ட்ரி. வந்தவன் ரெட் பேட்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு அந்த ஹாலோஸை காலி பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்ததுனால தான் கனோன்ஜி தப்பிச்சான், இல்ல கண்டமாயிருப்பான். அண்ட் இவன் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் பாத்தீங்களா, அதனாலேயே அங்க கூட்டம் கூடிரும். ஆளுங்க வந்துட்டாதான் அவனை கையில பிடிக்க முடியாது. பொஹான்னு சொல்லி சிரிச்சு கடுப்பேத்திட்டு இருப்பான். ஆனா மக்கள்லாம் வாங்க எங்க கூட போட்டோ எடுத்துக்குங்க, நம்ம டீ சாப்பிட போலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு இருப்பாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. கரீனுக்கும் யூசுக்கும் ஜின்டாவையும் உருவியும் தெரியாதுல்ல, அதனால நீங்க யாரு என்னன்னு விசாரிப்பா. இந்த மாதிரி ஹாலோஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்றதா எங்களோட வேலை அப்படின்ட்டு மாத்தி மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டர் சொல்லுவாங்க. நம்ம யூசு கையில வச்சிருக்காலே ஒரு பூனை, ராக்குன்னு பேர் வச்சு, அதுகிட்ட ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக தான் ஹாலோஸுங்க இவங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்திருக்குங்க. சோ இந்த ஸ்பிரிட்டை பீஸ்ஃபுல்லா அனுப்பி வச்சாதான் அதுங்க வரது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு உடனே யூசுப் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகியப்பா, இது என்ன கோஸ்டான்னு. அதுக்கப்புறம் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அந்த பூனையே செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதை அவளால ஏத்துக்க முடியல. சோ மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் கனோன்ஜி இடையில பூந்து, இவ்வளவு திறமையான குழந்தைகளா, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது கண்ணுகளா, நீங்க எல்லாம் என்னுடைய சீடர்கள் ஆயிடுறீங்களா, உங்களுக்கு குருவா இருக்கிறதுல எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லுவான். மொத்த பேரும் சேர்ந்து மூக்கிலே ஒரு குத்து குத்துவாங்க. கலகலன்னு பேசிட்டு இருந்தவன் மூக்குல பொல பொலன்னு ரத்தம் வந்துடும். இதுல வேற இதை சமாளிக்க இப்பதான் அவங்களை எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குதுமா. ஏன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான எங்கான கிட்ஸை தான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானாமா. நீங்க என் குரூப்ல ஜாயின் பண்றதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான். வாங்கோ வாங்கோம்பா, நீ வாங்கோ வாங்கோன்னு சொன்னீனா இன்னொன்னு என் கையால வாங்க தான் போறேன்பா. அவனுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். ஆனா என்ன சொல்லுவானா, உங்களுக்குள்ள இன்னும் நிறைய சக்தி இருக்குது, ஏன் கூட சேர்ந்தீங்கன்னா அந்த சக்தி எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு ஒன்னு ஜின்டா பயலுக்கு ஆர்வம் அதிகமாயிரும். அதனால இதுதான் என்னோட உண்மையான பவரை காட்ட வேண்டிய கரெக்டான நேரம்பா. கரீனு சாரிப்பா, நான் இன்னும் சீரியஸா இறங்கினா நீ தாங்க மாட்டேன்பா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்குவாங்க. அதாவது கரீனும் ஜின்டாவும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி, யூசுவும் உருவும் ஒரே மாதிரி. சரி இப்போ அவங்க மூணு பேரும் அங்க இருந்து போயிருவாங்க. உருரு என்ன சொல்லுவா, இந்த பூனைக்குள்ள ஸ்பிரிட் எனர்ஜி இருக்குது, அதனால இவங்க இங்க தனியா இருந்தாங்கன்னா மறுபடியும் ஹாலோஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும். சோ ஹெல்ப்புக்காக என்னோட மாஸ்டரை மீட் பண்ண போலாம் அப்படின்ட்டு நேரா கடைக்கு தான் வருவா, கிசுகே கிட்ட காட்டுறதுக்காக. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு போயிருப்பாங்க. ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு கவலைப்படுவாளா, ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நம்ம வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டு போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஏகப்பட்ட ஹாலோஸுங்க வந்துரும். உடனே உருரு யூசுவை கடவழியா பேக் சைடு அனுப்பி விட்டுட்டு அவ அதுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடுவா. சரி இதான் கேப்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா உருவும் தப்பிச்சு ஓடிடுவான்னு வைங்க. அதே நேரம் இங்க இவங்க ரெண்டுத்தையும் கனோன்ஜி கூட்டு போனால, அங்க போன உடனே ரெண்டு பேருமே நாங்க யாருன்னு காட்டுறோம்னு சொல்லி சண்டைக்கு போவாங்க. அவன் நீங்க உங்க பவரை காட்ட வேண்டியது என்கிட்ட இல்ல, எதுக்கு ஹீரோஸுக்குள்ள அடிச்சுக்கணும், அதாவது அவரும் ஹீரோவாமா, நான் ஒரு ஸ்பெஷல் ட்ரூப் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதுக்கு நல்ல மனசுள்ள குழந்தைங்க தான் எனக்கு தேவை, அதுவும் பவர்ஃபுல்லான குழந்தைங்க, அவங்கள வச்சுதான் இந்த டவுனையே நான் காப்பாற்ற போறேன், அவங்க தான் கரக்குரா சூப்பர் ஹீரோஸ். ஏன்னா இந்த காலத்துல ஸ்கூல் குழந்தைங்க தான் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்களாமா, உங்ககிட்ட அந்த தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரெண்டு பேத்துக்குமே கடுப்பாவும். இவனை பொலந்தரலான்னு முடிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரெட்டுங்கிற பொசிஷன் ஓபன்ல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்கதான் விழுந்துருவாங்க. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ரெட்டு பிடிக்குமா, அது மட்டும் இல்லாம ரெட்டு தான் லீடரு, அவங்க டிவிலயும் வருவாங்கன்ன உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க, நான் தான் ரெட்டுன்னு. சோ இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கோம். அதே நேரம் உருரு அங்க தப்பிச்சு போயிட்டான் தானே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதான் இல்ல, அவன் என்னதான் தப்பிச்சோனாலும் அந்த ஸ்பிரிட் எனர்ஜியை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சு வந்துருவாங்களே. அப்படிதான் ஹாலோஸ் எக்கச்சக்கமா வந்து உருவ ரவுண்டு கட்டிருச்சு. அவ மாடியோட உச்சியில நின்னுட்டு இருக்கா, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இனி இதுக்கப்புறம் ஹாலோஸுங்க அவளை மொத்தமா காலி பண்ண போதா, இல்ல அதுங்கிட்ட சண்டை போட்டு எஸ்கேப் ஆக போறாளா அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.